இந்தியாவில் பிரதான தொழில் எது? விவசாயம். கரெக்ட்டுங்களா? இப்போ விவசாயத்தில வயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடிய பல நபர்களை பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு கடிக்குது. இறந்து போறாங்க. பூரான் கடிக்குது. அதுக்கான நோய்வாய்ப்படுறாங்க. பூரான் கடி வாங்கியிருக்கீங்களா? எப்படி வலி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தேள் கடிக்குது. அப்போ இன்னொரு அரசாணை போடுவீங்களா? இனிமேட்டு இந்தியாவில் பாம்பு இருக்கக்கூடாது, பூரா இருக்கக்கூடாது, கடிக்குது, செத்து போறாங்கன்னு கொல்ல சொல்லிருவீங்களா? சொல்லுங்க. ம். இது உணவுச் சங்கிலி. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு உயிரினத்தையா நீங்க கொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, எது மிஞ்சும்? எல்லாத்தையும் கொன்னுட்டு நீ மட்டும் உட்கார்ந்து என்ன கழட்ட போற? இயற்கை சூழல்ல நீங்கள் வந்து காக்கா தொந்தரவா இருக்கு கொன்றுங்க, பறவைகள் தொந்தரவா இருக்கும் கொன்றுங்க. அப்ப எல்லாத்தையும் கொன்னீங்கனாக்கா, மரங்கள் நடுவது யார்? நீயா அதுவா? அது சாப்பிடுற உணவுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் மூலம் தானே காடுகள், மரங்கள் எல்லாம் உருவாகுதுன்னும் பொழுது, இது இயற்கையாக படைக்கப்பட்ட உணவுச் சங்கிலி. கருணை என்ற அடிப்படையில் நீ கொல்றியா? ஏற்றுமதி பண்ணி விக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடு பண்றியான்றதான் இயல்பான கேள்வி. இதை கூட சரி செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன அரசாங்கம்? அரசாங்கம் என்பது மக்களுக்கானது, இங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கானது, இயற்கைக்கானது. எல்லாத்தையும் அழிச்சிருவீங்கனாக்கா அப்புறம் என்னது?